நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம். என் பெயர் ஸ்ருதி. நான் தமிழ்நாட்டின் ஹொசூரைச் சேர்ந்தவள். நிதிவளமும் முன்னேற்றமும் பெற நல்ல வேலைக்காக நான் பிரார்த்தனை செய்தேன். என் அக்காவின் வழிகாட்டுதலின்படி நேமத்தில் நடைபெற்ற அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யவரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். அதன் பிறகு ஒரு பள்ளியில் வேலை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது எனக்கு நிலையான வருமானத்தை வழங்கியது. ஆனால் அந்த வருமானத்திலிருந்து மாதந்தோறும் சுமார் 6000 முதல் 7000 வரை மருத்துவ செலவுகளுக்கு செலவிட வேண்டியிருந்தது. இந்த மருத்துவ செலவுகள் நிற்க வேண்டும் என்று நான் மனமாற ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானை பிரார்த்தனை செய்தேன். ஆனால் அதற்கு பதிலாக புதிய செலவுகள் தோன்றத் தொடங்கின. வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் பழுதாகி மாதத்திற்கு சுமார் 10,000 வரை எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டன. இதனால் நான் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். எவ்வளவு சம்பாதித்தாலும் கடனை அடைக்க முடியாமல் நிதி சிக்கலில் சிக்கியபடி இருந்தேன். அந்த நேரத்தில் என் அக்கா ஸ்ரீ அம்மாவின் தீக்ஷா தரிசனம் பற்றி கூறி அதில் கலந்து கொள்ள வலியுறுத்தினார். நான் கடன் வாங்கிதான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கலந்து கொள்ள முடிவு செய்தேன். அப்போது இனிமேல் ஒருபோதும் கடன் வாங்கக்கூடாது என்று ஒரு உறுதியான சங்கல்பம் எடுத்தேன். அந்த மனமார்ந்த பிரார்த்தனையுடன் நான் தீக்ஷா தரிசனத்தில் கலந்து கொண்டேன். ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக அருளால் ஒரு அழகான மாற்றம் என் வாழ்க்கையில் ஆரம்பமானது. தேவையற்ற செலவுகள் மெதுவாக குறைந்து இறுதியில் முற்றிலும் நிறுத்தப்பட்டன. அதன் மூலம் நான் என் அனைத்து கடன்களையும் முழுமையாக அடைக்க முடிந்தது. அதன் பிறகு என் வருமானத்தின் ஒரு பகுதியை ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்காக ஒதுக்கி ஹோமங்களில் கலந்து கொள்ள பயன்படுத்த ஆரம்பித்தேன். இன்று நான் கடனில்லா வாழ்க்கையை வாழ்ந்து நிதிநிலைத்தன்மையையும் வளமையையும் அனுபவித்து வருகிறேன். இந்த மாற்றத்தையும் வளத்தையும் எனக்கு அருளிய ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் திருவடிகளில் என் இதயம் நிறைந்த நன்றியை சமர்ப்பிக்கிறேன்.